நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாமும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனையை வழங்குவதோடு மருத்துவரும் நாமும் நிகழ்வு என்று எங்களோடு வழங்கை போலவே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்றார் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள். உளவியல் நிபுணராக இருந்து ஓய்வு பெற்ற நிலையில். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் மருத்துவர் நாம நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருந்து உளவியல் ரீதியான விடயங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அது மிக சிறப்பாக எங்களுடைய மக்களின் தேவைக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு பராமரித்துக் கொள்வதற்குமான ஒரு நிலைப்பாடாகவும், பெரியோர்கள் அதை அறிந்து தங்களுடைய விடயங்களை சீர்திருத்தக்கூடிய ஓரளவுக்கான நிலைப்பாடுகளும் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றும் மீண்டும் நாங்கள் சென்ற 2 பதிவில் பதிந்து வருகின்றோம். இந்த சிறுவர்கள், சிறப்பு குழந்தைகள், அவர்களின் பராமரிப்புகள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்று சொல்லி பல தகவல்களை நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த சிறப்பு குழந்தைகளின் கல்வி காலங்களும் அவர்களின் தொழில் ரீதியான நிலைப்பாடுகளும் இது பற்றியும் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டவர்கள் அதை பற்றி கதைத்து பின் அவர்களுக்கு என்ன திறமை இருக்கின்றது, அல்லது எந்த துறைக்கு அவர்களை அனுப்பலாம், அல்லது இவர்கள் எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற சிறப்பு குழந்தைகளாக இருக்கின்றார்கள், இவர்களை புறம்பாக நாங்கள் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று பல வகையான குழந்தைகள் அவர்களுடைய மூளை வளர்ச்சிக்கு ஏற்றது போல் இருப்பார்கள். இது பற்றிய விடயங்களை இன்று பார்த்துக் கொள்வோம். பல பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை அல்ல. இப்ப இங்க மேலத்தேச நாடுகள், இப்ப இங்கத்தே நாடுகள்ல அது 2% 5% 8% அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற சட்டங்களும் அதுக்குரிய ஒழுங்குமுறைகளும் இங்கே இருக்கின்றது. அப்ப அந்த விஷயத்துல நாங்க அதை கொஞ்சம் நிதானமாக சரியாக பார்த்தால் ஓரளவுக்கு ஒரு பொதுவான விளக்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஒன்று, அதுல முக்கியமாக நாங்கள் கடந்த 2-3 தடவை நாங்கள் பேசும்போது இந்த சிறப்பு குழந்தைகள், சிறப்பு பிள்ளைகள் பிரச்சனைகள், அவர்களுடைய மூளையினுடைய தன்மைகள், அவர்களுடைய செயல்படு தன்மைகள், அவர்களுடைய நடத்தைகள், இவைகள் எல்லாவற்றையிலுமே வித்தியாசம் இருப்பதை நாங்கள் பல தடவை பல உதாரணங்களோட பேசியிருக்கோம். ஆனா இப்ப இதுல இப்ப உதாரணமாக நீங்க எடுத்த இந்த தலையங்கத்தின்படி 15 வயது 18 வயதுக்கு பிற்பட்ட பிறகு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி அவர்கள் சொந்த காலில் நிற்கவோ அல்லது அவர்களுக்கு என்ன நடக்கின்றது, அவர்கள் எப்படி தொழில் நிபுணர்கள் இவர்களினால அவர்கள் எப்படி வழிகாட்டப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை இப்ப நீங்க இதுல எடுத்திருக்கிறீங்க. அதுல மிகவும் முக்கியமாக நாங்கள் இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இங்கத்திய சமூக நல்வாழ்வு சட்டங்கள் இப்ப மேற்கு நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் அது இருக்கின்றது. அப்ப அந்த சட்டங்களின் படி ஒவ்வொரு பிள்ளைகளும், அது ஆணா இருக்கலாம் பெண்ணாயிரம், ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ப தாங்கள் அந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு முறையில ஒரு விஷயத்தை தாங்கள் செய்து அந்த சமூகத்தின் செயல்பாடுகள்ல கடமைக்கு பொறுப்பெடுக்கணும். அதே நேரத்துல அவர்கள் கொடுக்கின்ற இந்த செயல்பாடுகள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கும். அப்ப அந்த ஊதியத்தை வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த தங்களுடைய வாழ்க்கையை நிர்வகிச்சு வாழலாம். இது அந்த முக்கியமான ஒரு பொது சட்டமாக இருக்கின்றது. ஆனா இந்த விசேஷ சிறப்பு குழந்தைகளை பொறுத்தவரையில இப்ப சில பிள்ளைகளை பொறுத்தவரையில கை வேலைகள்ல மிகவும் சிறப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப உதாரணமாக இப்ப நாங்க எங்கட ஊர்ல சொல்ற மாதிரி தச்சு வேலைகள் அல்லது சின்ன பொருள்களை கலட்டுறது, பூட்டுறது, பொருத்துறது, அப்படியான புது விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது நோண்டி நோண்டி புது விஷயம் ஒன்றை கண்டுபிடிச்சிருவார்கள் இல்லையோ. இப்ப அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வீசி எறியப்பட்ட பல பொருள்களை கூட கொண்டு வச்சிருந்து அதுல இருந்து ஏதோ ஒன்றை உருவாக்கி எடுப்பார்கள் இல்லையோ.
அப்படி அந்த கண்ணால பார்த்து அதை ஏதோ அவர்கள் மனதுல அவருடைய மூளைகள் விசேஷமாக அவர்களுக்கு உதவி செய்து வீசப்பட்ட பொருள்கள்ல இருந்து நல்ல பொருள்களை செய்து கொள்ற கெப்பாசிட்டி ஒரு திறமையும் இவர்கிட்ட இருக்கின்றது. அதை விட இப்ப இவர்களை பொறுத்தவரை நாங்க கடந்த முறையும் பேசியிருந்தோம். இந்த பிள்ளைகள் ஆண் பெண் பிள்ளைகளை சாதாரணமான பாடசாலைக்கு அனுப்புவது கிடையாது என்று சொன்ன அவர்களுடைய மூலத்திறன்கள், அவர்களுடைய மற்றவர்களோட கலந்து பேசி கதைக்கின்ற, பேசுகின்ற, இணைகின்ற, நட்பாக இருக்கின்ற பண்புகள் மிக மிக குறை. உதாரணமாக சராசரியாக இவர்களுடைய மூலத்திறன் அல்ல செயல்திறனை பொறுத்தவரையில் 3 பேர் 6 பேர் 7 பேர் அல்ல 8 பேர் இவ்வளவு பேரோட தான் அவையால இணைஞ்சு அதுக்குள்ள அமைதியாக இருக்க முடியும். அப்ப 8 பேருக்கு மேல சும்மா சராசரியாக நான் கூறுறேன், இப்ப 8 பேர் அப்படியான அளவுக்கு மேலே என்று சொன்னா அவர்கள் சத்தம் போட தொடங்கிடுவார்கள். அவர்கள் ஒரு விஷயமும் தெரியாம வெளியே போகணும் என்று நிற்பார்கள், அல்லது அந்த அங்க நடக்கின்ற ஒரு விஷயத்திலையும் கவனம் கொடுக்காம அல்லது அங்க நடக்கிற விஷயத்த குழப்புறதுல கூடுதலாக கவனமாக இருப்பார்கள். அதுக்கு உளவியல் விளக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப 6 பேர் அல்ல 8 பேருக்கு மேல ஒரு வகுப்புல ஒரு இடத்துல ஒரு அறையில இருக்கும் போது அவருடைய மூளையினால அந்த 6 பேர் அல்ல 8 பேருக்கு மேல உள்ள முகங்களை, அவர்களுடைய அந்த முகங்களை கிரகிக்கின்ற, அதை மனதுல வச்சு பார்க்கின்ற தன்மை அவர்களுக்கு அதுக்கு மேல உள்ள முகங்களை வச்சுட்டு இயலாது. அந்த மேக்சிமம் உதாரணமா இப்ப நானே சில நேரடியாக இந்த விஷயத்துல பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் 4 பேர் 3 பேருக்கு மேல அவர்களுக்கு இருக்க முடியாது இல்லையோ. அவ 3 பேருக்கு மேலே என்று சொன்னா அவர்கள் வேற ஆளாக மாறிடுவார்கள். அந்த அந்த நிதானம் அமைதி என்றதையே அந்த வகுப்புலயோ அந்த இடத்துல குழப்பம் தொடங்கிடுவார். அப்ப அவர்களுக்கு படிப்புகிற ஆசிரியர்மார் இதுல கெட்டித்தனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையோ. இவர்களுடைய நடையத்தையில இருந்து இவர்களை கட்டாயப்படுத்தாம, இவர்களை வெறுட்டாம, இவர்களை தண்டிக்காம அவர்களை புரிந்து கொள்ற தன்மை அந்த ஆசிரியர்களுக்கு விசேஷமாக இந்த பயிற்சி முறையில அவர்களுக்கு இருக்கு. அப்ப அதனால அவர்கள் கண்டுபிடிச்சிடுவார்கள். அப்ப கண்டுபிடிச்சு போட்டு அப்படி ஒரு ஆள் குழம்புறார் அல்ல எதுவும் பிரச்சனை என்று சொன்னா அவருடனே சொல்றார், நாங்கள் இப்ப இந்த வகுப்புகள்ல இருக்கிறத விட்டுட்டு வெளியில போய் ஏதாவது செய்வோம், வெளியில போய் ஏதாவது ஓடுவோம், விளையாடுவோம், ஏதாவது செய்வோம் என்று அந்த கவனத்தை மாத்தி வேற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அப்படி அந்த விதமாக அவர்களுக்கு பல விஷயம். ஏன்னா இது ஒரு பாடசாலை வகுப்பண்டில தானே 8 பேரோ 7 பேரோ 6 பேரோ வச்சு அந்த 2 ஆசிரியருமே இவர்களுக்கு பல விதமான பயிற்சிகளை பல விதமான முறைகள்ல கல்விய அவர்கள் கல்வி என்று நினையாத அளவில் விளையாட்டுகளுக்கு ஊடாக செயல்பாடுகளுக்கு ஊடாக ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கறதுக்கு கூட பல வகை டெக்னிக் அந்த முறைகளுக்கு ஊடாகத்தான் கல்வியை போற்றுறது இல்லையா. இப்படி அவர்களுக்கு செய்தி கொடுக்கும் போது கிட்டத்தட்ட 17-18 வயது வரைக்கும் அவர்கள் ஓரளவுக்கு அவர்கள் ஒரு சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துடுகின்றார்கள். இந்த இடத்துல வரைக்கும் அவர்கள் இங்க உள்ள சமூக நல்வாழ்வு அரசுகள், சமூக நலத்திட்ட நல்வாழ்வு அரசுகள் இவர்களுக்கு ஒன்று வாழ்விடம் தனியாக வைத்திருக்கிறார்கள். இவர்களை சராசரியான மற்றவர்கள் எல்லாரும் இருக்கிற வீட்டு அமைப்பு, வீட்டு திட்டங்கள், அறைகள்ல கொண்டு போய் இவர்களை விட மாட்டார்கள் இல்லையோ. இவர்களுக்கு தனியான கட்டிடங்களை வைத்திருக்கிறார்கள். அது அந்த உள்ளூர் அரசாங்கத்தின் கண்காணிப்பு கீழே, அந்த அதிகாரிகளின் கண்காணிப்புக்கு கீழே அந்த கட்டிடங்கள் இருக்கும். அந்த கட்டிடங்கள்ல தான் இவர்களை வாழ்றதுக்கு உதவி செய்து கொடுப்பார்கள். அது அங்கேயும் கூட இவர்கள் எல்லாரும் தனித்தனி அறைகள் இருக்கும் இவர்களுக்கு இல்லையோ. ஒரு கூட்டாக ஒரு அறையில 3 பேர் 4 அப்படி இல்லை, ஒவ்வொரு தரம் தனித்தனியாக இருப்பார்கள். அதை விட இவர்களுக்கு 24 மணித்தியாலமும் அந்த இவர்கள் இருக்கின்ற அந்த கட்டிடத்துல முன் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். யாரும் கண்டபடி உள்ளுக்கு போக இயலாது, உள்ளுக்கு போய் வர இயலாது. ஒரு கண்காணிப்புல ஒரு பாதுகாப்புல தான் இவர்களுக்கு அங்க இருக்கிறது மாத்திரமன்ற அல்ல,
ஏன்னா இவர்களுடைய நுண்ணறிவு வந்து கொஞ்சம் குறைவாக மிதமாக கட்டுப்பாடாக இருக்கிறபடியால இதுல உள்ள பல பேருக்கு வந்து இப்ப அவர்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கிற பணத்தை காசை வந்து நிர்ணயிக்க தெரியாது. இப்ப அவர்களுக்கு வந்து வரவு செலவு பார்க்க தெரியாது இல்லையோ. இப்ப இதுல ஒரு சிலரை பொறுத்தவரையில வந்து பணத்தின் பெறுமதியே அவர்களுக்கு தெரியாது. 100 ரூபாய் அல்லது 100 ஈரோ இப்படி என்று சொல்லி ஒரு காசை கொடுத்தா அவருக்கு அதுல பெருமதி தெரியாது இல்லையோ. அதுக்கு அவருக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஏதோ ஒரு சாதாரண பொருள் மாதிரி அவர் நினைப்பார். அப்ப அதை வேற யாராவது கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவேன். ஏன்னா அதை பெருமதி தெரிஞ்சாத்தானே அதை வச்சு கவனிக்கிறது, பேணுறது, அதை கவனமா செலவழிக்கிறது, இப்படி பல தன்மைகள் இருக்கும் இல்லையா. ஆனபடியால இவர்களுக்கு வந்து இப்ப பொருளாதாரத்தை கூட நிர்வகிக்கிற தன்மைகள் மத்தியமமாக அல்லது குறைவாக இருக்கிறபடியால இவர்களை பொறுத்தவரையில வந்து இவர்கள் தங்குற அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு ஆள் வந்து பொறுப்பாக இருப்பார். அப்ப அவர் பொறுப்பாக இருந்து இவர்களுக்கு வந்து சாதாரணமாக சாதாரண நாட்களுக்கு மாதம் ஒரு தடவை பணம் கொடுக்கும் அரசாங்கம் இல்லையோ. இப்ப வேலைகள் இல்லாத இல்ல உதவிகள் இல்லாத இப்படியான ஆட்களுக்கு. ஆனா இவர்களை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய இந்த தரங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில பணம் கொடுப்பார்கள். இப்ப 30 நாள் 31 நாள் என்று சொன்னா அது கிடைக்கிற அந்த மொத்த காசை 31ஆல பிரிச்சு அதுல ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு கையில கொடுப்பேன். ஏன்னா இவர்கிட்ட கணக்கு கொடுத்தா அது மற்றவர்களும் வேற ஏமாத்தி வேண்டி போடுவார்கள். இவர்களும் தேவையில்லாம கண்ட பொருள்களை வேண்டி எல்லாம் செலவழிச்சு வீணாக்கி போடுவார்கள். அப்ப அதனால இவர்களுக்கு சில கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு யோசிச்சு சிந்திக்கக்கூடிய கிழமைக்கு ஒருக்கா கொடுப்பார்கள் அவர்களுக்கு தேவையான பணத்தை. இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு வந்து 14 நாளைக்கு அப்படி அந்த அகல தரங்கள் கெப்பாசிட்டியில வச்சுதான் இதுகளை வந்து கொடுப்பார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் இப்படி கொடுத்து போட்டு இவர்களுக்கு வந்து இப்ப உதாரணமா இருக்கிற இடத்துல சேர்ந்து சமைக்கிறதுக்கே இவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பார்கள். ஏன்னா இவர்களை வந்து தனியா இப்ப இப்படியான கட்டிடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த இடங்கள்ல கூடுதலாக இருக்கும். 10-12 அறை உள்ள இடம் தான் அதுல இருக்கு. அந்த 10-12 அறை உள்ள இடத்துல வந்து ஒரு குசினி தான் இருக்கும் இல்லையா. அது வந்து பெரிதாக இருக்கும், அதுக்கு நிறைய வசதி உடையதாக இருக்கும். அப்ப அங்க வந்து 10-12 பேர் இருக்கிறேன்னு சொன்னா அவர்களே ஒரு தங்களுக்குள்ளே ஒரு குழு ஒன்றை உருவாக்குவார்கள். ஆறு தலைவர், ஆறு காரியதரிசி, அல்லது ஆறு இன்னத்துக்கு பொறுப்புன்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே தங்களோட அறையில உள்ள அந்த வீட்டுல உள்ள வேலை எல்லாத்தையும் பிரிச்சு கொள்ளுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து டொய்லெட் கழுவுறது, ஒரு ஆளோ 2 பேரும் அந்த டொய்லெட் கழுவுற சுத்தமாக்குறது, அடுத்த வந்து கடைக்கு போய் சாமான் வேண்டி கொண்டு வர்றது. ஆனா அதுல கூடுதலாக ஒரு பெரியவரும் போவார், அந்த இடத்துல உள்ள ஒரு பெரியவரும் கூட்டிக் கொண்டு போவார். அப்ப கடைக்கு போய் சாமான் வேண்டி கொண்டு வர்றது. பேருந்து அடுத்த வந்து அந்த காய்கறிகள் வெட்டி கொடுக்கறது, இப்படி வேலைகள் வந்து பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் அல்ல 2 நாள் ஒரு மாதத்துல சேர்ன்பர் மாறி மாறி எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த விதத்துல அங்க வந்து இவர்களை வந்து செய்து இப்படி இவர்கள் வாழ்வியல் விஷயங்களை இப்படி பயிற்சி கொடுக்க அதே நேரத்துல இங்க தொழிற்சந்தை, ஏன்னா இப்ப இங்க மேல தேச நாடுகளை பொறுத்தவர்கள் வந்து தொழிற்சந்தை தான் இங்க மிக முக்கியமானது. ஒவ்வொரு தரம் தொழிற்சந்தையில போய் வேலை செய்து அந்த வேலைக்கு வர்ற ஊதியத்தை கொண்டு வந்தான் இந்த வேலைகளை எல்லாம் பார்க்கணும், செய்ய வேணும் இல்லையா. ஆனா இவர்களுக்கு சராசரியான சாதாரணமான தொழிற்சாலைகள்லயோ அல்லது கந்தோர்கள்லயோ போய் வேலை செய்யற அளவுக்கு இவர்களாக முடியாது இல்லையோ. அப்ப அங்க போனா இவர்கள் வந்து சில அங்க கொடுக்கப்படுற செய்திகளை வந்து விளங்கி உடனடியாக செய்து கொள்றது இவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்ப அதனால இவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான தொழில் செய்யும் இடங்கள் வச்சிருக்கிறார்கள். இப்ப உள்ளூர் அரசாங்கம் இப்ப இங்கே டென்மார்க்ல வந்து இப்ப நான் பல பேரை அந்த இடத்துக்கு கூட்டிக்கொண்டே நானும் விட்டு ஒரு கிழமை 2 கிழமை நாங்க உதவி செய்து மொழிபெயர்த்து அவர்களுக்கு விளக்கப்படுத்தி கொடுக்கறது இல்லையா. அதுல வந்து இவர்களுக்கு என்று பாதுகாப்பான வேலை செய்யும் இடம் வந்து இருக்கு. இப்ப உதாரணமாக சில பேரை பொறுத்தவரை இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து பெரிய பிரச்சனை வந்து நித்திரை.
இவர்களுக்கு வந்து நித்திரை என்று சொல்றது வந்து இப்ப சாதாரணமான மக்கள் வந்து 10 மணியோ 8 மணியோ படுத்து காலையில் உள்ளன 6 மணி 7 மணிக்கு எழும்புவார்கள் என்று சொன்னா இப்ப இவர்களை பொறுத்தவரையில வந்து சரியான குழப்பமாக இருக்கும். ஏன்னா இவர்கள் மூளையில வந்து வருகிற கனவுகள் அல்ல இவர்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சு விட்டார்கள் அல்லது இவருக்கு யாராவது ஒரு ஆள் பேசி விட்டார் இப்படியான ஏதேன் விஷயங்கள் நடந்துட்டா அதையே அவற்றை மூளை வந்து தொடர்ந்து சிந்திச்சு கொண்டு இருக்கிறபடியால அவர்களுக்கு இரவில் நித்திரை என்றது வராது. போய் படுப்பார்கள். அந்த அங்கதி சட்ட திட்டங்கள் ஒழுங்குகளின்படி 8 மணியோ 10 மணியோ போய் படுக்கணும்னா போய் படுப்பார்கள். ஆனா நித்திரை வர்றது கிடையாது. பல பேரை பொறுத்தவரையில அவர்கள் வந்து சொல்வார்கள் எங்களுக்கு விடியப்புறம் 5 மணி போலதான் நித்திரை வந்தது. ஆனா 6:30 மணிக்கு அலாம் அடிச்சுட்டு மணிக்கூடு அலாம் அடிச்சுட்டு நாங்க விழுந்தடிச்சு எழும்பிட்டோம். அப்ப அரைகுறை நித்திரையோட தான் வேலை செய்யற இடங்களுக்கு வருவார்கள் இல்லையா. அப்ப அதே நேரத்துல ஒரு சிலர் வந்து இந்த அலாரம் அடிக்கிற மணிக்கூட்ட கூட அடிச்சு நிப்பாட்டி போட்டு தொடர்ந்து படுப்பார்கள் இல்லையோ. அப்ப சில வேளையில் அவர்கள் 10 11க்கு தான் எழும்புவார்கள் என்று சொல்லி வைக்கலாம். அப்ப இதனால இந்த பாதுகாப்பான தொழிற்சந்தைகள் தொழில் செய்யும் இடங்கள் அங்க வந்து அவர்கள் வந்து இவர்களுக்கான ஒரு நுகைவு தன்மையான ஒரு ஒழுங்கு வைத்திருப்பார். நீங்க வந்து எத்தனை மணிக்கு நீங்க வரலாம், காலையில 8 மணிக்கு நீங்க கட்டாயம் வரணும் என்று சொல்லி நாங்கள் உங்களை சொல்லல. உங்களுக்கு எப்ப முழிப்பு வந்து எப்ப காலை சாப்பாடு முடிச்சு எல்லாம் செய்து போட்டு வேலைக்கு வரலாம் என்று நினைக்கிறீங்களோ அந்த நேரம் நீங்க வரலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு தரம் இங்க வந்தா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 அது ஒவ்வொரு இதுகளுக்கு தக்கமா 3ல இருந்து 4 மணித்தியாலம் அல்ல 4ல இருந்து 6 மணித்தியாலம் இப்படி அது நீங்க செய்து முடிக்கும். இப்ப சில பேரை பொறுத்தவரை அவர்கள் சொல்ற ஒவ்வொரு நாளும் நீங்க 3 4 மணித்தியாலம் இல்ல, கிழமைக்கு 6 மணித்தியாலம் இல்ல 10 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் இந்த ஆக்கள் இதுகளுக்கு தக்க மாதிரி செய்து கொடுப்பார். அப்ப அதுகளுக்கு அவர்கள் வந்து எந்த நேரம் வந்து அந்த வேலைகளை செய்து அந்த அவர்களுக்குரிய நேரத்துக்கு அந்த வேலையை செய்து முடித்தார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு அந்த அது மாத முடிவில் அவர்களுக்கு மாத சம்பளங்கள் இதுகள் வந்து கிடைக்கும். அப்ப இந்த மாதிரியான வசதிகள் வந்து இவர்களுக்கு வந்து சராசரியான தொழிற்சந்த தொழில் கிடைக்கிற இடங்களுக்கு இவர்களால போக முடியாது. அப்ப அதனால இவர்களுக்கு வந்து அரசாங்கமே எல்லா இதுகளையும் பொருட்படுத்த அவர்களை வீடுகள் கொடுத்து அதில் வச்சுக்கிறது மாத்திரமண்டல்ல, அதுகளெல்லாம் கண்காணிப்புல மேற்பார்வையில வச்சு செய்யறது மாத்திரமண்டல்ல, இப்படி தொழில் சந்தைகள் கூட தொழில் செய்கிற இடங்கள் கூட இப்ப உதாரணமா அங்க வந்து செய்கிற இடங்கள்ல வந்து செய்கிற தொழில்கள் வந்து மிக மிக இலகுவான தொழில்களாயும் இருக்கும் இல்லையா. இப்ப உதாரணமாக இப்ப சில நேரங்கள்ல வந்து இந்த தொழில் செய்கிற இடங்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த இங்க வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த பொரியல் செய்யறது இருக்குத்தானே. அப்ப அந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்யற விஷயத்த வந்து இப்ப அந்த கொம்பனியல் அந்த சிப்ஸ் செய்யற கொம்பனியல் வந்து 50 கிலோ 60 கிலோ என்று சொல்லி வெறும் சிப்ஸை கொண்டு வந்து இந்த தொழில் செய்யற இடத்துல கொடுப்பார்கள் இல்லையோ. ஆனா அங்க வந்து அவர்கள் வந்து இந்த சிப்ஸ்களை வந்து 50 கிராம் அல்லது 100 கிராம் என்ற அந்த பேக்கெட்ல போடும். அந்த 50 கிராம் 100 கிராம் பேக்கெட்ல போட்டு அந்த பேக்கெட்டுகளை ஒட்டி அதை பேக்கெட்டை உருவாக்க வேணும் இல்லையா. அப்ப இப்படி இப்படி அந்த சின்ன சின்ன வேலைகள் இப்ப சில இடத்துல வந்து சில தொழிற்சாலைகள் இருக்கு, அவர்கள் வந்து இந்த ஸ்க்ரூ நட்டு எழுதுகள் வந்து செய்யற தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா. இப்ப அவர்கள் வந்து பெரிய தொகையில கொண்டு வந்து அங்க வந்து கொடுப்பார்கள். அதே நேரத்துல தங்களோட கம்பெனியின் பெட்டிகள் சின்ன சின்ன பெட்டிகள் வந்து கொடுப்பார்கள். ஒன்றுக்குள்ள 25 போடணும், ஒரு பெட்டிகளை 25 ஸ்க்ரூ போட்டு பேக் பண்ணணும் இல்லையா. அப்ப அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை இவர்களுக்கு வந்து கொடுத்தா அவர்கள் வந்து மிக சந்தோஷமாக இலகுவாக செய்வார். ஏன்னா அவர்களுக்கு அது இலகுவா முடியும். அப்ப அந்த விதத்துல இவர்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கெட் செய்து முடிக்கிறார்கள் என்றார்கள். இப்படி பல விஷயத்துல சில இடத்துல நீங்க எவ்வளவு பேக்கெட் செல்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கூட வருமானம் கிடைக்கும். பல வகையான முறையில அவர்களை உற்சாகப்படுத்தி செய்யற வேலைய நல்ல கவனமாக ஒழுங்காக 25 போடுற பெட்டிக்குள்ள 26 போடக்கூடாது 20 போடக்கூடாது இல்லையோ, சரியா 25 இருக்கணும். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் ஏன்னா அது வந்து மூளையினுடைய கன்சன்ட்ரேஷன் அந்த கவனத்தை பொறுத்தது இல்லையோ. மற்றது மூளையால எண்ணுற கணக்கு வழக்கு இதுகளை பொறுத்தது இல்லையோ. அப்ப அது ஒரு பெரிய ஒரு பயிற்சி. சும்மா வெறும் 25 ஸ்க்ரூ
பெட்டிக்கு போடுறது மாத்திரம் என்று சும்மா சொல்ல முடியாது. அது சாதாரண இலகுவான விஷயம் இல்லை. ஆனா இந்த பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த செய்யற வேலையில அவர்களுக்கு ஒரு நாட்டம் பெறணும், ஒரு விருப்பம் பெறணும், அந்த செய்யற வேலையில அவர்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க வேணும் இல்லையா? அப்ப இப்படி பல விஷயங்களை நினைச்சுதான் இப்படியான சின்ன சின்ன வேலைகளை இவர்களுக்கு கொடுக்குறது. இப்ப சில பேர் அங்க உள்ள ஆசிரியர் மாதிரி சொல்லுவார்கள் இல்லையா, சில பேர் தாங்கள் இப்ப 15 பேக்கெட் அல்ல 25 பேக்கெட் போட வேணும் என்று சொன்னா 30 40 அப்படி என்று போட்டுட்டார்கள் என்று சொன்னா அவர்களோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்த இல்லாதாம் இல்லையா? அந்த சந்தோஷத்துல பெரிய தான் பெரிய வேலை செய்து முடிச்சுட்டேன், பெரிய செய்ய மற்றவர்களால் இயலாத தான் செய்து முடிச்சுட்டேன்னு சொல்லி பெரிய சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லி தருவேன். எல்லாருக்கும் சொல்லி தெரிஞ்சு எல்லாருக்கும் அறிவிப்பார் இல்லையோ, நான் இன்றைக்கு 45 பெட்டி போட்டுட்டேன், நான் இன்றைக்கு 50. அப்ப அவர்களோட தரத்துக்கு தக்க மாதிரி இதுகள் எல்லாம் செய்து கொடுத்து அவர்களே சந்தோஷப்பட வைக்கிற மாதிரியாக இந்த பாதுகாப்பு தொழிற்சாலைகள் என்று இதை சொல்றது. அந்த பாதுகாப்பு தொழிற்சாலைகள் இவர்களுக்கு அந்த திறமைக்கு இதுகளுக்கு தக்க மாதிரி இந்த வேலைகளை அதான் இப்ப ஒரு தரையும் வீட்டுல வச்சு படுக்க விட்டுட்டு பணம் கொடுக்கறது இங்க கிடையாது. அதான் இங்கே உள்ள அடிப்படை சித்தாந்தம். இவர்களுடைய சித்தாந்தம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆளை தன்னை கால சொந்த காலில் நிக்க வைக்கணும் ஒன்று. ரெண்டாவது ஒருத்தர் தன்னிட்ட இருக்கிற திறமை கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு தக்க மாதிரி தன் வேலை செய்யற சக்தியை கொடுக்கணும். வேலை செய்யற சக்திய ஒரு பொது தொழிற்சாலையிலேயே பொது இடத்துல கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு அதுக்குரிய வேதனத்தை பணத்தை நீங்க வேண்டி உங்களோட வாழ்க்கைய வாழணும். அப்ப இது அந்த அடிப்படை சித்தாந்தமாக இந்த தனி மனித கலாச்சாரத்தை வச்சுக்கிற இந்த நாடுகள்ல அடிப்படையாக இருக்கு. ஆனபடியால்தான் இதுல ஆக்கள் அவர்களுடைய தரங்கள், அதாவது மூளையினுடைய தரமோ செயல்திறன் இதுகள் குறைகிறது கூடுறது பிள்ளைகளை பொறுத்ததல்ல. அவை அவர்களுக்கு தாங்களா நினைச்சு அவர்களுக்கு அந்த விஷயம் வர இல்லை இல்லையோ. அப்ப இது பிறப்பில வர்ற விஷயங்கள் இல்லையோ. அப்ப இந்த பிறப்பில இதுகள் வர்றபடியால அவர்களை ஒரு தரம் கேலி பண்ணக்கூடாது, பட்டம் சொல்லக்கூடாது, அவர்களை தரமற்றவர்கள், உனக்கு வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லை. இப்ப எங்கட ஊர்கள் அங்க இலங்கை எடுத்து பார்த்தோம்னா அது படுபயங்கரம். அங்கே என்ன இப்படியான ஒரு பிள்ளை கிடைச்சது, அது அந்த பிள்ளைக்கும் சித்திரவதை, அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கும் பட்டம் வச்சிடுவார்கள் இல்லையோ. இன்னும் பிரச்சனை உள்ள இந்த குடும்பம் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்குமே முத்திரை குத்தி விட்டுடுவார்கள் இல்லையோ. அப்ப அந்த குடும்பத்தை முத்திரை குத்தி போட்டு மற்றவையோட கதைக்கும் போது பேசும்போது இந்த கண்டிகா பிள்ளை இந்த வீடுதான் இது, அவன் இந்த ஆக்கள் தான் இவன். இவ்வளவு பெரிய அநியாயம் என்ன. அந்த ஊர்ல அப்போ இருக்க எங்களுக்கு அது அர்த்தத்தோட விளங்கி இல்லை. ஆனா இப்ப இங்க இப்படியான சின்ன பிள்ளைகளையும் சுதந்திரமாக மரியாதையா கௌரவமா சொந்த காலில் நிக்கிறதுக்கு இந்த அரசாங்கங்கள் இவ்வளவு செலவு செய்து அவர்களை ஒரு மனிதர்களாக வைத்துக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு இந்த பெரிய வித்தியாசம் தெரிகிறது. அங்க நாங்கள் எங்களோட பிள்ளைகளை இப்படியான நாங்கள் விரும்பி பெறாத எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பிள்ளைகளை பல பேரை நாங்க ஒரு மனிதர்களாகவோ அல்லது ஒரு விலங்குக்கு சமனாக கூட நாங்க நடத்துறது கிடையாது. அதிலும் கேவலமாக இப்ப நாங்க பல தடவை முதல் 2-3 தடவை பேசியிருக்கோம். கயிறுல கட்டி வைக்கிறதோ, விலங்குல பூட்டி வைக்கிறதோ, இருட்டறையில வச்சுக்கிறதோ, இப்படி பல பல சம்பவங்கள். அது திருப்பி திருப்பி சொல்லி பிரயோசனம் இல்லை. ஆனா இப்ப இந்த இதுல இப்ப இங்க பார்த்தோம் என்று சொன்னா அவை இந்த வயதுக்கு தக்க மாதிரி இதுகளை செய்வாங்க. இதை விட இப்ப இந்த சொந்த காலில் நின்று இப்ப அந்த பொது இடங்கள்ல வாழ்ந்து சமைக்கிறது, காசு நிர்வாகம் பண்ற இதுகள் எல்லாம் அவர்களுக்கு ஓரளவுக்காது அவர்களால செய்யக்கூடிய அளவுக்கு வந்தால், இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயமும் நடக்கிறது என்னன்னு சொன்னா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்று சொல்லி இப்படியான இடங்கள்ல இருப்பார்கள். என்ன இப்ப இங்க இவர்களுக்கு இந்த பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டு இப்ப 5 வருஷமோ 8 வருஷமோ இப்படி என்று சொல்லி தொடர்ந்து அவர்களை அந்த இடத்துல வச்சிருப்பார்கள். இந்த தொழில்கள் இதுகள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தொழில் செய்யக்கூடிய வருமானம் பெறக்கூடிய இந்த நிலைமைகள் இதுகள் வந்துட்டா அவர்களை இந்த பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்காம பொது இடங்கள், அதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல இலகுவான இடங்களுக்கு பல நேரங்கள்ல அந்த பெற்றோர்களுக்கு கிட்டவா
பெற்றோர்கள் இருக்கிற இடத்துக்கு அண்மையாக இவர்களை வேற அறையல் வீடுகள் எடுத்து அங்க கொண்டு போய் விடுவதற்கு முயற்சிப்பார். அதுக்கும் பயிற்சி கொடுப்பார்கள். 6 மாதம் 1 வருஷம் அதை 2 நாளைக்கு, ஒரு கிழமைக்கு, ஒரு மாதத்துக்கு விட்டு விட்டு பார்த்து பயிற்சி கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவர்களை ஒரு சொந்த காலில் சொந்த ஒரு இயற்கையான ஒரு சமூகத்துக்குள்ள சமூக வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர்களை விடுவார்கள். அப்ப இதில இந்த விசேஷமான சிறப்பு பிள்ளைகளாக பிறக்கிற பிள்ளைகள், இவர்கள் இங்கே வளர்ற முறைகள், வாழ்ற முறைகள், அவர்களை இந்த சமூகம் எப்படி வழிநடத்தி அவர்களை சொந்த காலில் நிக்க பண்ணுது என்று சொல்றது இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் அதிகம் செலவுள்ள ஒரு விஷயம். அது செலவை அவர்கள் பார்ப்பது கிடையாது. எங்களுக்கு இப்படியான பிள்ளைகள் கிடைச்சிருக்கு, இந்த பிள்ளைகளை மனம் நோகாம, அவர்கள் மனம் வேதனைப்படாம, அதே நேரத்தில் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் கூட கவலை வராம, பெற்றோர்களும் கூட நாங்க இவ்வேட்ட பொறுப்பு கொடுத்திருக்கோம், எங்கட பிள்ளை சரியான முறையில கவனிக்கப்படும், வளர்க்கப்படும், அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பார்கள் என்ற ஒரு நிம்மதியோட. ஏன்னா பெற்றோர்களை பொறுத்தவரையில ஆண் பெண் இருவருமே தொழிற்சாலைக்கு போன வேலை செய்ய வேணும். என்ன அப்ப அவர்கள் சமூக வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வேலையை தொழிற்சந்தையில செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அதனால அவர்கள் இந்த பிள்ளைகளை பற்றி யோசிக்க கூடாது, கவலைப்படக்கூடாது இல்லையோ. அப்ப அதனாலதான் இங்க அரசாங்கங்கள் இவர்கள் எல்லாரும் இந்த பிள்ளைகளை முழுமையான ஒரு நல்ல மனிதாயமான தன்மையோட சிறப்பான முறையில அவர்களை வச்சுக்கிறதுக்கு உதவி செய்கிறார்கள். இதே நேரத்தில் பெற்றோர்களையும் இப்ப மாதத்துக்கு ஒருக்கா இல்ல 2 மாதத்துக்கு ஒருக்கா அவர்களை கூப்பிடுவார்கள். அவர்களையும் கூப்பிட்டு சில வேளையில அந்த பெற்றோர்கள் வீட்டிலேயே உணவு செய்து கொண்டு அங்கே இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவது, அல்லது அந்த குடும்பங்களையும் கூப்பிட்டு எல்லா பிள்ளைகள பெற்றோர்களையும் ஒரே நேரத்துல கூப்பிட்டு எங்கேயும் டூர் மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு, கடற்கரைக்கு, பூங்காவுக்கு, இப்படி பல விஷயங்களையும் அதோட சேர்த்து நினைச்சு செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா இங்க இந்த சமூகநல திட்ட அரசு அடிப்படை இன்னும் ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் இடையில தொடர்பு அறவிடக்கூடாது, தொடர்பு இல்லாம போகக்கூடாது. அவர்களுக்கு அவர்கள்தான் அப்பா, அவர்கள்தான் அம்மா. அந்த விஷயத்தை நாங்க பராமரிச்சு பாதுகாப்பாக வச்சிருக்கோம். அப்ப அதனால அந்த பெற்றோருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள உறவுகள் அறந்து போக விடாம, இல்லாம போக விடாம அவர்கள் 2 கிழமைக்கு ஒருக்காவோ, மாதத்திலேயோ ஒருக்காவோ, சில நேரங்கள்ல அந்த பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர் தங்களுக்கு லீவு கிடைக்கும் போது தங்களோட வீட்டுல கொண்டு, இப்ப சில வேளையில கிழமை முடிவுகள்ல சனி ஞாயிறுகள் இப்படியான இதுகள் அல்லது விசேஷமான லீவு நாட்கள் வரும்போது அந்த பிள்ளைகளை தாங்களே கூட்டிக் கொண்டு போய் வீட்டை 2 நாள் 3 நாள் அப்படி என்று வச்சிருந்துட்டு திருப்பி கொண்டு இங்க விடுவார்கள் இல்லையோ. அப்ப அதுல இப்ப தொழிற்சந்தை இதுகள் சுயமாக நிக்கிறது மாத்திரமண்டல்ல, பெற்றோர்கிட்ட இருந்தும், தாய் தகப்பன்கிட்ட பெற்றோர்கிட்ட இருந்தும், அல்லது அவர்களுக்கு சகோதரங்கள் இருந்தால் அந்த சகோதர ஆக்களின் உறவுகள் பாசங்கள்ல இருந்தும் இவர்களை விட்டு விலத்தக்கூடாது, இவர்களை இல்லாம பண்ணக்கூடாது, இவர்களை ஒதுக்கி வச்ச கூடாது இல்லையோ. அந்த உறவுகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த சமூக இதுல இந்த பிள்ளைகளை வாழ்வியல் இந்த விஷயங்கள்ல மிக முக்கியமாக பார்த்து கவனம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில நானே இந்த இடங்கள்ல வேலை செய்துவிட்டு என்ற மனதுல மிகவும் ஒரு திருப்தியான ஒரு மனதோட நாங்கள் சாப்பிட்டு நித்திர கொள்றதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. என்ற இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வசதிகளும் வாய்ப்புகளும் பாதுகாப்புகளும் அவ்வளவுக்கு பெருமையான ஒரு மனித இனத்துல நாங்கள் கேட்காத அறியாத விஷயத்துல இங்க நடக்கிறத பார்த்து எங்களுக்கே பெரிய திருப்தியா இருக்கிறதையும் நான் பல தடவை எந்த மனதிலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். இன்றைய மருத்துவர் நாம நிகழ்விலே உண்மையிலேயே சிறப்பு குழந்தைகளின் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவலோடு ஒன்று இணைந்திருந்தோம். இன்று இந்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய இந்த மருத்துவர் நாம நிகழ்ச்சிக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் ஆலோசனை வழங்கியவரோடு டென்மார்க் கலையகத்தின் தொழில்நுட்ப உதவியை புரிந்த ஐயா சர்க்குணம் அவர்களுக்கும் செல்வி சுமங்கலியா கதிர்காமன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வில் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம்.
நல்லது உறவுகளே, அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். டாகஸ்பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ்பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ்பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ்பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.